இந்த கிரீன் கான்கிரீட்டும் பாரம்பரிய கான்கிரீட்டும் இடையிலான முக்கியமான வித்தியாசம் என்னவென்றால் இதில் உள்ள சிமெண்ட் பயன்படுத்தப்படுவதுதான். சிமெண்ட் நாம் தயாரிக்க வேண்டும் என்றால் 800 டிகிரி முதல் 1000 டிகிரி செல்சியஸ் வரை அதிக வெப்பம் தேவைப்படும். அதற்காக பயன்படுத்தும் ஆற்றல், அதாவது அந்த அளவு ஆற்றல் இதில் வருவதில்லை. ஏனென்றால் இதில் சிமெண்ட் பயன்படுத்தப்படவில்லை. அதே போல் CO2 வெளியீடும் மிக குறைவாகவே வருகிறது. இவை எல்லாம் நம்முடைய இந்த கிரீன் கான்கிரீட்டின் நன்மைகள். காரணம், கிரீன் பில்டிங்கிற்கு இப்போது அதிகமாக பரிந்துரைக்கப்படுவது இந்த கிரீன் கான்கிரீட்டே. இந்த கிரீன் கான்கிரீட்டின் ஒரு நன்மை என்னவென்றால் மேலே சொன்ன CO2 வெளியீடு இல்லை. அதே போல் ஆற்றல் செலவு குறைவு. மேலும் நம்முடைய கழிவு பொருட்கள் மற்றும் மற்ற பொருட்களையும் இதில் பயன்படுத்த முடியும். இந்த கிரீன் கான்கிரீட்டின் முக்கியமான அம்சங்கள் என்னவென்றால் அது பச்சை நிறம் கொண்டதாலோ அல்ல, நம்முடைய இயற்கையை பாதுகாக்கும் ஒரு வகை கான்கிரீட்டாக இதை பயன்படுத்த முடியும் என்பதுதான் முக்கியம். இப்படி இருக்கும் இந்த கிரீன் கான்கிரீட் தான் இனி எதிர்காலத்துல வரப்போகும் இந்த சிமெண்ட்டுக்கு பதிலாக நாம் பயன்படுத்தக்கூடிய கான்கிரீட்.